கொண்டாட்டம். இந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் தான் வந்து அடிப்படையான நபர்கள். இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் நிறைய பேர் கேட்டது, ஒலிம்பிக்ஸா, இதில் கூட ஒலிம்பிக்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் உங்களுடைய சப்போர்ட்டால் இந்த விஷயம் நிறைய ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க தெரிய வந்தது, இதில் ஒலிம்பிக்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு வேர்ல்ட் கப் அப்படின்றது சார் சொன்னார். ஸோ அப்போ வேர்ல்டு கப்பும் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸும் போகும். ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் சமைக்கிறது அப்படின்னு இல்லாமல் அதையும் தாண்டி இது நிறைய விஷயங்கள் அப்படின்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் தான் வந்து மக்களுக்கு சேர்க்குறீங்க. அதனால் முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு செய்து கொடுத்த நம்மளுடைய தலைவர். இவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் வேணுமா, சரி இப்போ வேர்ல்ட் கப், இப்போ ஒரு இந்தியாவிலேருந்து வேர்ல்ட் கப் போகிறாங்கன்னா இந்தியா நிறைய சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஒரு காலேஜ்லேருந்து வேர்ல்ட் கப்புக்கு போகிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காத வரைக்கும் இது நமக்கு தெரிஞ்சது தான் அதுதான் நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி வெளியே போகும்போது தான் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கார்விங் எல்லாமே வந்து ஒரு சைடு கார்விங் தான். இப்போல்லாம் எப்படின்னா 360 டிகிரி கார்விங் ஆயிடுச்சு. எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கார்விங் தெரியணும் அப்படின்னு ஒரு 3 டைமென்ஷனலில் வரணும், 360 டிகிரியில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ அந்த மாதிரியான கார்விங். அப்போ இதில் யார் சிறப்பாக பண்ணுறது? இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சார் செலவு பண்ணி அனுப்புகிறார். அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, இன்னும் அவங்க கிட்ட என்ன பெஸ்ட்டாக இருக்குது அதை கற்றுக்கோங்க, இங்கே என்ன பெஸ்ட்டாக இருக்குது கற்றுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அப்படின்றதுனா அவங்க வந்து ஷார்ப் கட்டிங் தான். அவங்க ஒவ்வொரு இடமும் வந்து அப்படியே அந்த ஷார்ப், ஒவ்வொரு இதுவும் ஷார்ப் இதில் இருக்கும். தாய்லாந்து இதை எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாரல் இதெல்லாமே வந்து அழகழகாக ரொம்ப இதாக இருக்கும் அவங்களுக்கு. வியட்நாம்ஸ் எடுத்தீங்கன்னா லேயர். இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு மீனை தான் அங்கே வந்து மெயினாக போட்டிருந்தாங்க. அப்போ அந்த மீன் அனும்போது மீனோடைய ஃபின்ஸ் எப்படி இருக்கும் தெரியும் நமக்கு. அதெல்லாம் ஒரு இதுவும் கார் பண்ணி அப்போ சும்மா மேலோட்டமாக பண்ண முடியுமானா 360 டிகிரிலையும் அந்த ஒரு மீன் அப்படின்றது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஷெஃப் சொன்ன மாதிரி அந்த மீன் எதை நோக்கி போகுது, அப்போ அதோடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கும், அந்த உணர்ச்சிகள் அதை கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம். இப்போ இதெல்லாமே வந்து இங்கே இருந்தால் மட்டும் கற்றுக்க முடியும்னா முடியாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு செய்யணும் அப்படின்றதுக்காக பொருளாதாரம், யாராக இருந்தாலும் பொருளாதாரம்ன்றது ஒரு பெரிய ஒரு இது. அதை வந்து எதை கொஞ்சம் கூட பாதர் பண்ணாமல் இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ண நம்ம பூமிநாதன் சார் அவர்களுக்கு ரெண்டாவது ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம தங்கமங்கைக்கு சென்னை சமுதாய சார்பாக MBAயோடைய மொத்த படிப்பு செலவையும் சென்னை சமுதாயம் ஏற்றுக்குது. அவங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 3.5 லேக்ஸ் அது என்டையர் செலவையும் மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்குது. ஸோ தங்கமங்கை அடுத்த லெவலில் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டோக்கன் ஆஃப் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யாருக்கும் அந்த மாதிரி உடனடியாக ஒரு இது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணாது. ஆனால் உடனே இது ஸ்ரேயாவுக்கு மட்டும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நல்ல ஊக்கம் கொடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல சார் அப்படிங்கிறது வேறு யாருமே கிடையாது. இதெல்லாத்தையும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தேவை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம இப்போ ஸ்ரேயா அனீஷ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா அனீஷ் ஃபஸ்ட்டு சென்னை சம்மர்காவில் முதல் நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்காக வந்தாங்க. அவங்க என்ன படிக்க போகிற என்ன பண்ண போகிறான்ற ஒரு குறிக்கோளே இல்லாமல் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குக்கிங் பிடிக்கும், அதனால் வந்து சென்னை சம்மர் தான் வந்தாங்க. ஸோ சென்னை சம்மர் தான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் எங்களுடைய கார்விங் லேப்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த ஆர்டிஸ்டிக் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஃபஸ்ட் டேவிலேருந்தே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன காம்படிஷன், நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் இதெல்லாம் அவங்க முதல்ல அட்டன் பண்ணாங்க, டெல்லியில் அட்டன் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 காம்படிஷன் அவங்களுக்கு ஃபெயிலியர் கிடச்சி. தென் அவங்க என்னென்னா அவங்களோட ஹோப்பை விடலை. ஸோ கண்டினியூஸாக டே நைட்டாக மார்னிங் 6 o'clock வந்து நைட்டு 11 o'clock வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸுக்கு பேசிக்காக தேவை ட்ராயிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இதை கண்டினியூஸாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு காம்படிஷன் மலேசியாவில் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. தென் அகைன் ஜெர்மனியில் நடந்த காம்படிஷனில் 125 இயர்ஸ்க்கு அப்புறம் கோல்டு எடுத்தாங்க. ஸோ அகைன் அவங்க கண்டினியூஸாக நிறையா மெடல்ஸு அவங்க வின் பண்ண முடியும். மால்தீவ்ஸு, எமிரேட்ஸு இந்த மாதிரி. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு எங்களுடைய கோல் செட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப். இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பில் இந்தியா பார்ட்டிசிபேட் அந்த லெவலே கிடைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ
ஸோ இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்றது தான் எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட டாஸ்க்கு. ஸோ டிசம்பரில், நவம்பர் ஆர் ஜான்வரி இது 2 ஷெடியூலில் ஒரு ஷெடியூலில் நடக்க போகுது. ஸோ அதில் நடக்கிற வேர்ல்ட் கப்பில் இந்தியா சார்பாக நாங்கள் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி போட்டு இருக்காங்க. நாங்கள் மோர் தென் 10 மெம்பர்ஸ் சென்னை சமர்தாவில் வந்து நாங்கள் போகிறோம். ஸோ வேரியஸ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கார்னிங்கில் பார்த்தீங்கன்னா மற்ற கார்னிங் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. இந்த புலி இருக்கு பாருங்க, இந்த புலியோட ஒரு சின்ன சின்ன குணங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புலி சாதாரணமாகவே நடந்து வருதுன்னா அது எதை நோக்குது, அது உணவை நோக்கி வருதா, அந்த கண் பார்வை, இல்லை அது வந்து என்னன்னா ஏதாவது தண்ணி குடிக்கிறது வருதா, இல்லை அட்டாக் பண்ண வருதா, அந்த பாவனைகள் இருக்குது. இப்போ என்னன்னா அது அட்டாக்கிங் மூடில், அட்டாக்கிங் இருக்கும்போது அதோட கண் வந்து தெரியாது, அந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தில் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கலைகளை நாங்கள் வந்து சென்னை சமர்தானம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது புலியில் இந்த மாதிரி ஈக்கள், அந்த மாதிரி அதோட பாவனங்கள் எல்லாமே ஸ்கல்ச்சருக்கு ஈக்குவலாக ஃபுட் ஆர்ட்லேயும் நம்ம கொடுக்க முடியும். இப்போ வந்து இது எடிபிள் ப்ராடக்ட், நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் பண்ணதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வேர்ல்ட் கப்பில் இருக்குங்க, 10 கேட்டகரிஸ். ஸோ இந்த 10 கேட்டகரிஸில் நம்ம வின் பண்ணால் தான் நமக்கு வேர்ல்ட் கப் கிடைக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸை எங்கள் இன்ஸ்டியூட்டில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்ரேயா அனீஷ் அதர் கண்ட்ரிஸோட வந்துட்டு ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டி என்னன்னா, என் பக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ட் வந்து கிட்டத்தட்ட 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். நவ் ஷீ இஸ் அவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து அவங்க தான் இப்போ ஜட்ஜாக வர போகிறாங்க. அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆஸ் ஏ ஸ்டூடெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் அந்த ஒரு கண்ட்ரி போகும்போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை செட் பண்ணிக்கணும். அங்கே ரோ மெட்டீரியல் கிடைக்கிறது கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது. அதர் கண்ட்ரிஸ் யூனிக்னஸ்னால் மெயினாக வந்து அவங்க பார்க்குறது வந்து அது நுணுக்கமான இதுதான் அவங்க பார்க்குறாங்களே. நம்மளை விட அதிகமாக இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்தீங்கன்னா, இப்போ ரோஸ்னா அந்த ரோஸ் ரியாலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அவங்க மெயினாக பார்க்குறாங்க. அந்த ரியாலிட்டி கொடுக்கணும். இப்போ நம்ம ஜர்பரா எடுக்கிறதுல என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம கொடுக்கணும், வித் செக்மா ஸ்டெம் எல்லாமே. ஸோ அந்த ரியாலிட்டி இந்த ஃப்ளார்ஸுக்கும் அந்த ஃப்ளார்ஸுக்கும் ரியாலிட்டி. ஸோ அதனால தான் இதில் இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸுக்குமே ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ நார்மலாக எல்லாரும் கார்விங்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா, வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு டிசைன் போடுவாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு பேர் இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற மேக்ஸ் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட கரெக்டான பேர் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஐபிஸ்கஸ் பண்ணுறோம்னா ஐபிஸ்கஸும் இதுவும் ஈவனாக நம்ம பார்த்தா ரெண்டுமே சேமாக இருக்கும். டிஸ்பிளேவாக இருந்தால் அந்த ஸ்டெம்முமே நம்ம வந்து வெஜிடபிள்லேயே பண்ணணும். தேங்க்யூ.